மண்டே மார்னிங் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஷாப்பிங் போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக கிளம்புற நேரத்துக்கு ஃபோன் கால் வந்து பிஸி ஆயிட்டாரு. சரி, நாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இன்டோர் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பிளான் ஃபுட் ஆட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறையெல்லாம் இல்லை, இருக்கிறதையாச்சும் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற ஸ்டேஜில் இருக்கேன் இப்போது. இந்த மணி பிளான்ட் சம்மரில் நல்லா ஹெல்த்தியாக வளரும், வின்டரில் டல் ஆகிடும், ரொம்ப க்ரோத் இருக்காது. இது நான் வாங்கினப்போ இதில் 4/1 சைஸ் கூட இல்லை. பட் அப்போது அது 20 பவுண்ட்ஸ். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ 20 பவுண்ட்ஸ்க்கு ஒரு பிளான்ட்டானு கேட்டார். பட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிப்பு இருக்கும். என் சின்ன பொண்ணுக்கு இந்த வீக்கெண்ட் பர்த்டே வருது. அதுக்கான பர்த்டே ப்ரெசன்ட்ஸ் வாங்குகிற ஷாப்பிங் தான். லிஸ்ட்டெல்லாம் பெருசாக கொடுத்துருந்தா. 2-3 கடை போய் பார்த்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோம். வரும்போது ஆஸ்டாவில் சூப் பண்ணுறதுக்காக லேம் போன்ஸ் வாங்கிட்டு வந்தோம். வந்த உடனே சூப்பும் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஈவினிங்காக தோசைக்கு மாவு அரைச்சி வச்சு நெய்யும் காய்ச்சி எடுத்துட்டேன். பசங்க கேக் செஞ்சு கேட்டிருந்தாங்க. பண்ணலாம்னு முட்டை எடுத்து பீட் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் ஒயிட் சுகர் இல்லைன்னு ஞாபகம் வந்தது. ஸோ இன்றைக்கி ப்ரௌன் சுகரில் தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, எப்பவும் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.